பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா நீ என்ன வேணா திட்டிக்கோ, 5 வருஷம் நீ என்ன ஆட்சி பண்ண அதுக்கு பதில் சொல்லு. தலைவர் சொன்னாரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இவங்க 5 வருஷம் என்ன தவறு செஞ்சாங்க? எங்க திரும்பினாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல், இதெல்லாம் எதுவுமே எடுப்பலன்னு தெரிஞ்ச உடனே கடைசியில நம்ம மேல ஒரு அவதூறை போட்டு நம்மள திசை திருப்புறது. அப்படி ஆயிருச்சு, இப்படி ஆயிருச்சு, இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் என்ன செஞ்சிட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா அம்மாவை 85ல இருந்து 91ல முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் கேவலமா பேசுவாங்க. உடல் மொழியிலையும் எவ்வளவா கேவலமா அம்மா ஜெயலலிதா அம்மாவை பேச முடியுமா எல்லாம் பேசி பார்த்தாங்க. ஆனால் மக்கள் என்ன தெரியுமா முடிவு பண்ணாங்க? எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த அம்மா தான் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் முடிவு பண்ணாங்க. எந்த சமூகம் ஒரு பெண்ணை பார்த்து உடல் மொழியை பார்த்து சொன்ன அந்த சமூகத்திற்கு தக்க பதிலடி கொடுத்த மண் இந்த தமிழக மண். அதற்கான பதில் தான் தெரியுங்களா? 91ல மகன ஒரு தொகுதி கலைஞர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டார். 232 தொகுதி அதிமுக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுதான் சொல்றேன். உங்களுடைய அவதூறுக்கான பதில் என்ன தெரியுங்களா? 82 அந்த அம்மா கட்சியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி எந்த பெண்ணை நோக்கி எவ்வளவு கேவலமா பேசினாங்களோ இந்த சமூகம். அப்படி பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. நீ என்ன வேணா திட்டிக்கோ, 5 வருஷம் நீ என்ன ஆட்சி பண்ண அதுக்கு பதில் சொல்லு. தலைவர் சொன்னாரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். இவங்க 5 வருஷம் என்ன தவறு செஞ்சாங்க? எங்க திரும்பினாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போக முடியுமா? இன்னைக்கு ஒரு இபி டிபார்ட்மெண்ட்ல 36% ஏத்தி இருக்காங்க. யாரு விலை ஏத்துனது? பஸ் ஃப்ரீ, ஒன்லி பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு? தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவசம்னு சொல்ல கட்டணம் இல்லா பேருந்து. அது ஏன் தெரியுமா சொன்னாரு? நாங்க டிஸ்கஷன்ல இருக்கும்போது எங்க கிட்ட கேட்டாரு. பொதுவா ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது அது ஏன் மாவட்டத்துக்குள்ள ஒரு பிங்க் பஸ் போட்டு போகணும்? ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோடைய வீட்லயும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் ஒரு லோயர் ஏழை மக்களுடைய குடும்பத்துல என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு அம்மா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும் குழந்தைங்களை கூட்டிட்டு திடீர்னு போனோம், தீபாவளியோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ போறதா இருக்கட்டும், ஏன் ஒரு 3 மாசத்துக்கு அம்மாவை பார்த்துட்டு வரதா இருக்கட்டும், இல்லை அப்பாவை பார்த்து வரணும்னா தன்னோட கணவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த கணவன்கிட்ட காசு இருக்காது. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் செலவாகும், பஸ்ஸுக்கே 1500 ரூபா ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அப்ப தலைவர் முடிவு பண்ணார், என் தங்கை, என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பஸ் ஃப்ரீ. பஸ் கட்டணம் இல்லாம போட்டோம். கன்னியாகுமரியில சென்னை வரணுமா? எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லா பேருந்து, பெஸ்ட் பேருந்து கொடுப்போம். எங்கேயும் நிக்க வேண்டாம், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வேண்டாம். அது என்ன பிங்க்? பெண்களுக்கு பிங்க் மட்டும்தான் பிடிக்குன்னு யார் சொன்னது?